Students, welcome to Centum channel 11th standard accounts unit 4 exercise 4 second sum பார்க்கலாம். Past journal entries for the following transaction and post them ledger. Journal entries போட்டு ledger போடணும். 2017 August 1 Dharma started business with cash. Cash வச்சு business start பண்ணுறாங்க. அப்போ business உள்ள cash வருது. உள்ளே வந்துச்சுன்னா debtor போடணும். யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? தர்மா. அப்போ அவர் creditors. அப்போது cash account debtor to Dharma's capital, amount invested in business 70,000 போட்டுக்கணும். இது date particulars ledger folio debit credit 2017 August 1 cash account debtor to Dharma's capital. Next entry பார்த்தீங்கன்னா cash received from கணேசன். கணேசன் கிட்டேருந்து கேஷ் ரிசீவ் பண்ணுறோம். அப்போ கேஷ் உள்ளே வருது. யார்கிட்டேருந்து உள்ளே வருது? கணேசன். அப்போது கேஷ் உள்ளே வருது. அந்த கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு யார்கிட்டேருந்து வருது? கணேசன் கிட்டேருந்து வருது. அப்போ அவர் கிரெடிட்டர்ஸ். கேஷ் ரிசீவ் நரேஷன் எழுதிட்டு 10,000. நெக்ஸ்ட்டு 10 டேட்டு ரெண்ட்டு பெய்டு. ரெண்ட்டு பே பண்ணுறோம். அப்போ கேஷ் வெளியே போகுது. கேஷ் எதுக்காக வெளியே போகுது? ரெண்ட்டு. இப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் ஆகிடும். ரெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ். ரெண்ட் பெய்டு 3,000. அடுத்தது 20 டேட்டு கமிஷன் ரிசீவ்ட் ஃப்ரம் ஆனந்த். ஆனந்த் கிட்டேருந்து நம்ம கமிஷன் ரிசீவ் பண்ணுறோம். இப்போ கேஷ் உள்ளே வருது. அப்போ டெப்டார் கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு எது மூலமாக எதுக்காக நம்ம கேஷ் உள்ளே வருது? கமிஷன் ரிசீவ் பண்ணுறோம். டு கமிஷன் ரிசீவ்ட் 5,000 பீயிங் கமிஷன் ரிசீவ்ட். இப்போ லெட்ஜர் போட்டுட்டோம். ஜேர்னல் போட்டுட்டோம். இப்போ இதை வச்சு லெட்ஜர் போடணும். லெட்ஜருக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன அக்கௌண்ட்லாம் போடணும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. தர்மாஸ் கேபிட்டல் இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் தர்மாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அகைன் இங்கே கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணிட்டோம், விட்டுடணும். கணேசன் அக்கௌண்ட் திரும்பி பார்த்தோம்னா ரெண்ட் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். இங்கேயும் கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட். இப்போ கேஷ் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. இப்போ கேஷ் அக்கௌண்ட் நமக்கு இங்கே எங்கே இருக்குது? டெப்டாரில் இருக்குது. அதனால் டெப்டார் சைடு டு தர்மாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 17,000 எழுதிக்கணும். ஓகேங்களா? அதான் 2017 ஆகஸ்ட் 1. இதே மாதிரி டேட் பர்டிகுலர்ஸ் லெட்ஜர்னும் போது ஜேர்னல் ஃபோலியோன்னு எழுதிக்கணும். அமௌண்ட் டேட் பர்டிகுலர்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ அமௌண்ட். இது டெப்டார் சைடு, இது கிரெடிட்டார் சைடு. நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் இங்கே இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் இங்கே எங்கே இருக்குது? அதே மாதிரி டெப்டார் சைடில் இருக்குது. அப்போது டெப்டார் சைடு 6th டேட்டு போட்டு டு கணேசன் அக்கௌண்ட் 10,000 எழுதிக்கணும். ஒரு வேறு எங்கே கேஷ் அக்கௌண்ட் இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ கிரெடிட்டார் சைடில் பை ரெண்ட் அப்படின்னு போட்டு 3,000 போட்டுக்கணும். வேறு எங்கே இருக்குது? கேஷ் அவுட் அக்கௌண்ட் இங்கே இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் இங்கே டெப்டார் சைடில் இருக்குது. இப்போது டு கமிஷன் ரிசீவ் 5,000 போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போது இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 85,000 இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு வெறும் 3,000 மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணும்போது இந்த மந்தோட லாஸ்ட் டேட் போட்டு கேரி டவுன் பண்ணணும். அப்போ 31st ஆகஸ்ட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டோம்னா இங்கே நம்ம 82,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு 85,000 வரும். ஓகேங்களா? 82,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு இங்கே 85,000 வரும். இப்போ 85,000 பேலன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே எவ்வளோ கேரி டவுன் போனால் 82,000 அந்த மந்தோட லாஸ்ட் டேட் போட்டு பண்ணணும். அதே ப்ராட் டவுன் எப்படி பண்ணணும்னா நெக்ஸ்ட் மந்தோட ஃபஸ்ட்டு டே போட்டு பண்ணணும். அதாவது இது ஆகஸ்ட் 31st நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் 1 போட்டு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டு 82,000 போட்டுக்கணும். கேரி டவுன் என்ன அமௌண்ட் போட்டோமோ அதே அமௌண்ட் ப்ராட் டவுன் போட்டுக்கணும். அவ்வளோதான். கேஷ் அக்கௌண்ட் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் என்ன இருக்குது? தர்மாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். தர்மாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அதே மாதிரி டேட் பர்டிகுலர்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. தர்மாஸ் கேபிட்டல் நமக்கு எங்கே இருக்குது? கிரெடிட்டார்ஸில் இருக்குது. அப்போது பை கேஷ் கிரெடிட் சைடில் அதே டேட் போட்டு அதே ஃபஸ்ட்டு டேட் போட்டு பை கேஷ் 70,000. வேறு எங்கன்னா தர்மாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நமக்கு இருக்கா? இல்லை. இப்போ பை கேஷ் 70,000 போட்டுக்கிறோம். இந்த சைடும் நமக்கு பேலன்ஸ் ஈக்குவலாக நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்போது இந்த மந்தோட லாஸ்ட் டேட் 31st ஆகஸ்ட் போட்டு டு பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டு 70,000 போட்டு
70,000 70,000 பேலன்ஸ் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் 1 போட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 70,000 போட்டுக்கணும். ஓகேங்களா? இங்கே கேரி டவுன் பண்ணோம்னா இங்கே ப்ராட் டவுன் பண்ணணும். இங்கே போன அக்கௌண்ட்டில் பாருங்க, இங்கே கேரி டவுன் பண்ணால் இங்கே ப்ராட் டவுன், ஒரு சைட் ப்ராட் டவுன் பண்ணால் ஒரு சைட் கேரி டவுன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கணேசன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா அதே தான். கணேசன் வந்து எங்கே இருக்கார்? கிரெடிட்டாஸில் இருக்கார். அப்போது கிரெடிட் சைடில் August 6 பை கேஷ் 10,000. இப்போ வேறு எங்கன்னா கணேசன் இருக்காரா? இல்லை. அப்போது அமௌண்ட் க்ளோஸ் பண்ணணும். 10,000 10,000. ஓகேங்களா? அப்போது இங்கே என்ன வரணும்? August 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் 10,000 போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதை ப்ராட் டவுன் பண்ணும்போது நெக்ஸ்ட் மந்தோட ஃபஸ்ட்டு டே போட்டுக்கணும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 10,000 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 10 டேட்டு. ரெண்ட்டு நமக்கு இங்கே எங்கே இருக்குது? டெப்டாரில் இருக்குது. இப்போ டெப்டார் சைடில் 2 கேஷ், டேட் என்ன? August 2017 10. இப்போது 2 கேஷ் எவ்வளோ? 3,000. ஓகேங்களா? ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு, ஏன்னா ரெண்ட்டு டு கேஷ் தான் இருக்குது, டெப்டாரில் இருக்குது, அதனால் கேஷ் வந்து டெப்டார் சைடில் எழுதுகிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டு தான் கேரி டவுன் பண்ணணும். அப்போ August 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் 3,000 போட்டு தான் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் மந்தோட ஃபஸ்ட்டு டேட் போட்டு தான் செப்டம்பர் 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 3,000 போட்டு ப்ராட் டவுன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். கமிஷன் ரிசீவ்டு இங்கே என்ன இருக்குது? கிரெடிட்டாஸில் இருக்குது. இப்போ கிரெடிட் சைடில் பை கேஷ்னு போடணும். ஓகேங்களா? இப்போது August 2017 டேட் வந்து 20 பை கேஷ் அமௌண்ட் எவ்வளோ? 5,000. இப்போது நம்ம ரெண்டும் க்ளோஸ் பண்ணணும்னா August 2017 August 31 ஏன்னா இயர் மந்த் எண்டு தான் கேரி டவுன் போடணும். டு பேலன்ஸ் கேரி டவுன் 5,000. ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ ப்ராட் டவுன்னா நெக்ஸ்ட் மந்தோட ஃபஸ்ட் டே செப்டம்பர் 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 5,000. அவ்வளோதான். கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட்டை முடிஞ்சிடுச்சு. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.